ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 2ஆம் பத்து 3ஆம் திருமொழியின் 10வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். நாம் இப்போ வீட்டிலோ அலுவலகத்திலோ ஊர்தியிலோ இல்லை. நாம் இப்போது ஆயர்பாடியிலே மானசீகமாக இருக்கிறோம். டிவியோ செல்போனோ லேப்டாப்போ இல்லை. நம் எதிரிலே பெரியாழ்வார் யசோதையும் குட்டி கண்ணனும் இருக்கிறார்கள். சுற்றி எல்லா கோபிகைகளும் சூழ்ந்து விட்டார்கள். கண்ணனுக்கு எப்படியாவது காது குத்தியே ஆகணும். இப்ப 10ஆம் பாட்டு. பெரியாழ்வார் யசோதை கெஞ்சினா, இந்த பாடுறா, காது குத்தியாச்சுன்னா எல்லாரும் உன்னை குழைக்காதன்னு அழகா கொண்டாடுவா. காது குத்தாம விட்டான்னா காதே அடைச்சு போயிடும். உன்னை கூழைக்காதன், காது செவிடன், கேட்காத காது, கூழைக்காதுன்னு சொல்லிடுவா. சொன்னா கேளு, ஒழுங்கா காது குத்திக்கோ அப்படின்னு சொன்னா பெரியாழ்வார் யசோதை. கிருஷ்ணன் சொன்னா, அம்மா காது குத்திக்கலாம், நான் ஒரு சிக்கல் இருக்கு. இந்த சுத்தி இருக்கிற பெண்கள்லாம் என்ன கிண்டல் பண்ணுவாங்கிற காரணத்துக்காக நான் எங்கேயாவது காது குத்திண்டு அதனால காது வீங்கி அதனால எரிச்சல் உண்டாகி புண்ணு வந்து நான் கஷ்டப்பட முடியுமா? அதாவது ஊரார் கிண்டல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஒண்ணு பண்ண முடியுமா? அந்த ஒரு விஷயம்தாம்மா இடிக்கிறது அப்படின்னு கிருஷ்ணன் பேச ஆரம்பிச்சான். அதுதான் 10வது பாசுரம். இதுவும் உரையாடல் வடிவிலேயே அமைந்துள்ளது. ஆனா சின்ன வேறுபாடு. இதுல முதல் அடி ஒரு அடி மட்டும் கிருஷ்ணன் பேசுறான். அடுத்த 3 அடிகள் பெரியாழ்வார் யசோதை அவனுக்கு பதில் சொல்றா. அப்போ த ஸ்டேஜ் இஸ் செட். இப்ப காட்சி என்னன்னா, கிருஷ்ணன் சொல்றான், அம்மா ஊரார் 1000 பேசுவா, நன்னாவே பண்ணாலும் கிண்டல் பண்ணுவா. இவா கிண்டல் பண்றாங்கிறதுக்காக நாம ஒண்ணு மாத்திட்டே போய் அதுக்காக ஒண்ணு கஷ்டப்பட முடியுமா? இதை ஒத்துக்க முடியாதுங்கிறான். பாருங்கள், 10ஆம் பாட்டின் முதல் அடி கிருஷ்ணன் பேசுகிறான். காரிகையார்க்கும் உனக்கும் இழுக்குற்று என் காதுகள் வீங்கி எரியில். காரிகையார்க்கும் உனக்கும் இழுக்குற்று என் காதுகள் வீங்கி எரியில். கிருஷ்ணன் கேக்குறானா, காரிகையார்னா பெண்கள், கோபிகைகள்னு அர்த்தம். காரிகையாருக்கும், இங்க வம்பு பேசுறதுக்கும் கிண்டல் பண்றதுக்கும் வேடிக்கை பார்க்கறதுக்கும் வந்த இந்த பெண்களுக்கும், உனக்கும், எனக்கு காது குத்தியே தீருவேன்னு சொல்ற உனக்கும், இழுக்கு உற்று என், இழுக்குன்னா பாதிப்பு, சேதாரம்னு அர்த்தம். இழுக்குற்று என், உங்களுக்கு என்ன பாதிப்பு? என்ன காது குத்தினா காதுகள், என்னுடைய காதுகள் தான் வீங்கி பெருசா வீங்கி போயிடும். எரியில், எரியும், வலிக்கும். அப்போ காது வீங்க போறது எனக்கு, வலிக்க போறது எனக்கு. இதுல நீங்கள்லாம் கொச்சுக்க கூடாதுங்கிறதுக்காக காது குத்தணும்னா இது என்ன நியாயம்னு கேட்டான். என் வேடிக்கையாக ஒரு சம்பவம். அடியன் வாழ்க்கையில ஒரு 7-8 வருஷம் முன்னாடி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தேன். அங்க ஒரு வயசான நர்சிங் சூப்பரிண்டென்ட் மேடமும் ஒர்க் பண்ணாங்க. அவங்க ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்காங்க. இன்னும் 2 மாசத்துல ரிட்டையர் ஆக போறாங்க. அப்போ அவங்க என்கிட்ட கேட்டாங்க, சார் நான் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள நீங்க எனக்கு கல்யாண சாப்பாடு போடணும் சார், அதுக்குள்ள சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க, இன்னும் உங்களுக்கு கல்யாணமே ஆகாம இருக்கேன்னாங்க. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், மேடம் நீங்க விருந்து சாப்பிடணும்னா தாராளமா எப்ப வேணா எங்க வீட்டுக்கு வாங்க, விருந்து பரிமாறுறோம். அதுக்காக நீங்க விருந்து சாப்பிடணும், கல்யாண சாப்பாடு சாப்பிடணுங்கிறதுக்காக நான் அவசர அவசரமா ஒரு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஏன்னா காலம் முழுக்க அப்புறம் நாம தானே வாழ்ந்தாகணும். அப்போ இன்னொருத்தரை திருப்திப்படுத்தணும், இவங்களுக்கு ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள கல்யாண சாப்பாடு போடணும். அதுக்காக நாம அவசரப்பட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? பார்த்து எல்லாம் ஆச்சாரியன் அனுகிரகத்துல எப்ப நடக்குமோ அப்ப நடக்கும்னு அவங்கள்ட்ட சொன்னேன். அது போல இப்போ கிருஷ்ணன் பிடிச்சிட்டான் பாருங்க பாயிண்ட். இவாள்லாம் கிண்டல் பண்ணுவா, இவாள்லாம் கூழைக்காதும்பா, எல்லாம் சரிதாம்மா. இவா கிண்டல் பண்ணுவாங்கிறதுக்காக நான் எதுக்காக காது குத்திட்டு காது வீங்கி காது எரிஞ்சு இவ்வளவு கஷ்டம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த கஷ்டத்துல யாருமே ஷேர் எடுத்துக்க போறது இல்லை. அதாவது கிருஷ்ணன் அடம் பிடிக்கிறான், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வாழ்க்கைக்கு பெரிய மெசேஜ் கிருஷ்ணன் சொல்லிட்டான் பாருங்க. நிறைய பேர் என்ன பண்றோம், அடுத்தவன் நம்மளை பத்தி என்ன நினைப்பான், அடுத்தவன் நம்மள பெரிய ஆள் நினைக்கணும், அடுத்தவன் கிண்டல் பண்ணக்கூடாது, இதுக்காகவே போலியான ஒரு வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு அடுத்தவனுக்காக நம்மளை போட்டு கஷ்டப்படுத்தின்னு இருக்கோம், நம்ம குடும்ப உறுப்பினர்களை கஷ்டப்படுத்தின்னு இருக்கோம். அப்படியெல்லாம் தேவையில்லை. பகவானும் ஆச்சாரியனும் சாஸ்திரமும் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி நாம நேர்மையா வாழ்ந்தா போதுமே ஒழிய அவர் நம்மளை பத்தி என்ன நினைப்பார், இவர் நம்மளை பத்தி என்ன நினைப்பார், இதை பத்தி நாம கவலைப்பட வேண்டிய தேவையே கிடையாது. அதைத்தான் கிருஷ்ணன் சொல்றான். காரிகையார்க்கும் உனக்கும் இழுக்குற்று என் காதுகள் வீங்கி எரியில். காது வீங்க போறது எனக்கு, காது எரிய போறது எனக்கு. ஆனா இதுல உங்களுக்கெல்லாம் ஒண்ணு சேதாரம் இல்லையே, அதனால நீங்க கிண்டல் பண்ணக்கூடாது, இவா ஒண்ணு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நான் காதை குத்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டான். பெரியாழ்வார் யசோதை அதுக்கு பதில் சொல்றா, டேய் அவளுக்காக மட்டும் இல்லடா, காது குத்தினால் அதற்காக காது வீங்காது,
உனக்கு எரியாது, நான் அப்படியே லேசா குத்தி விட்டுடுவேன். ஆனா காது குத்தாமல் இருந்தால்தான் காது சரியா வளராது. ஏற்கனவே சொன்ன மாதிரி காது அடைச்சு போயிடும்லாம் சொன்ன பாரு, உனக்குத்தான் காது அடைச்சு போகும். அதனால நான் சொல்றத கேளு, நீ மத்தவாளுக்காக காது குத்திக்க வேண்டாம், உனக்காக காது குத்திக்கொள். உனக்கு வலிக்கவே வலிக்காது. ரொம்ப சின்ன வயசுல காது குத்தினா கூட உனக்கு வேற ஏதாவது வலி ஏற்படுமோன்ட்டு தான் கொஞ்சம் காலம் தாழ்த்தி நான் செய்கிறேன். சொல்றத கேளுன்னு பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்வதுதான் அடுத்த 3 அடிகள். தாரியாது ஆகில் தலை நொந்திடும் என்று விட்டிட்டேன் குற்றமே அன்றே. சேரியில் பிள்ளைகள் எல்லாரும் காது பெருக்கித் திரியவும் காண்டி ஏர்விடை செற்று இளம் கன்று எரிந்திட்ட இருடி கேசா என்றன் கண்ணே. தாரியாதாகில் தலை நொந்திடும் என்று விட்டிட்டேன் குற்றமே அன்றே. சேரியில் பிள்ளைகள் எல்லாரும் காது பெருக்கி திரியவும் காண்டி ஏர்விடை செற்று இளங்கன்று எரிந்திட்ட இருடி கேசா என்றன் கண்ணே. பெரியாழ்வார் யசோதை சொல்றாத பர்றா, நீ ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது அப்ப காது குத்தினேன்னா தாரியாதாகில், அந்த உடம்புங்கிறது அதை தாங்காது. இந்த இடத்துல தாரியாது அப்படின்னா தரியாது, பொறுக்காது, தாங்க முடியாதுன்னு அர்த்தம். தாரியாதாகில், ரொம்ப சின்ன வயசுல காது குத்திட்டா அது தரிக்காது, தாங்காது, உடம்புக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். என்ன வரும்னா தலை நொந்திடும் என்று, காதை ரொம்ப சின்ன வயசுல குழந்தைக்கு குத்திட்டா தலைவலி வந்துருமா. நிறைய பேர் இதை உணர்ந்து இருப்பார்கள். பல்லு வலிக்க ஆரம்பிச்சாலே தலைவலி வந்துடும், காதுல ஏதாவது அடைப்பு ஏற்பட்டாலும் தலைவலி வந்துடும். பெரியவாளே தலைவலி வந்தா தாங்க முடியாம தவிக்கிறோம், குழந்தைக்கு தலைவலி வந்தா எவ்வளவு துடிக்கும். அப்போ தாரியாதாகில், ரொம்ப சின்ன வயசுல காது குத்திட்டா தாங்காது, தலை நொந்திடும், தலைவலி ஏற்படும் என்று அப்படி பயந்துதான் விட்டுட்டேன் குற்றமே என்றே. அப்போ உன்னை விட்டம் பாரு, அதுதான்டா குற்றமே, அதுதான்டா நான் பண்ண தப்பு. விட்டிட்டேன் குற்றமே என்றே, உன் தப்பு எதுவும் இல்ல. அப்போ உன்னை விட்டம் பாரு, அதுதான்டா நான் பண்ண தப்பு. ஏண்டா இப்ப கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் காது குத்தினா வலிக்காம இருக்கும், குழந்தையும் அழாது, தலையும் வலிக்காதுன்னு பார்த்து பார்த்து உனக்காக பண்ணா நான் ஏதோ ஊருக்காக பண்ணிட்டு இருக்க மாதிரி பேசுறியே அப்படின்னு சொல்லிட்டு பெரியாழ்வார் யசோதை மேற்கொண்டு சொல்றா, எனக்கு உன்னை கஷ்டப்படுத்தணும்னு எண்ணம் இல்ல. பாரு, இந்த எல்லா பெண்கள் இங்க நிக்கிறா இல்லையா, அவாவா வீட்டு குழந்தைகளுக்கு காது குத்திட்டு தாண்டா வந்திருக்கா. நான் தான் அவ கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல, என் கிருஷ்ணன் என் செல்ல குழந்தை, அவனுக்கு அப்புறமா குத்திக்கலான்னு காலம் தாழ்த்தி நான் தான் உனக்கு இப்ப காது குத்துறேன். அடுத்த அடி பாருங்க. சேரியில் பிள்ளைகள் எல்லாரும், சேரின்னா இங்க ஆய்ச்சேரி, மாடு மேய்க்கக்கூடிய பகுதி. நம்முடைய சேரியில் பிள்ளைகள், இங்க பெண்கள் இருக்காளே, இவாளுடைய அத்தனை பேருடைய பிள்ளைகளும், பிள்ளைகள் எல்லாரும், இவா எல்லாருடைய பிள்ளைகளும் காது பெருக்கி, காதுல தோடு போட்டு பெருக்கி, காது அதனால் தாழ்ந்து நன்றாக வளர்ந்து திரியவும் காண்டி, இங்க அங்கன்னு திரிஞ்சுட்டு இருக்காளே, காண்டினா பாருன்னு அர்த்தம். நன்னா பாத்துக்கோப்பா, நீயே தான் பார்க்கிறாயே, உன் கூட விளையாடுற எல்லா பசங்களும் காது குத்தின்னு இருக்காளா இல்லையா. அப்போ இவர்கள் தான் ஊரார் என்ன நினைப்பாளோ, சரியான நேரத்துல காது குத்திடணும், குழந்தைக்கு காது வலிச்சாலும் பரவாயில்ல, தலை வலிச்சாலும் பரவாயில்ல, காது குத்தணும். அவ குத்திட்டா. நான் அப்படி கிடையாதுடா, இந்த பெரியாழ்வார் யசோதை இப்படி கிடையாது. என் குழந்தை கிருஷ்ணன், அவனுக்கு வலிக்க கூடாது, அவனுக்கு தலைவலி வரக்கூடாது, பொறுத்து பொறுத்து பார்த்து பார்த்து பண்றேன், என்கிட்ட வந்து நீ இவ்வளவு பண்ணலாமா அப்படின்னா கிருஷ்ணனே உருகிட்டானா. அம்மா, நீ ஏதோ ஊராருக்காக காது குத்துறேன்னு நினைச்சேன், இது வரைக்கும் இந்த விஷயம் சொன்னியா? எனக்காகத்தான் காது குத்துகிறாய், எனக்காக பொறுத்திருந்தாய், அதை சொன்னியா? இந்த அன்புக்கு நான் அடிமை, இதோ கட்டுப்பட்டேன், காதுல திரிய மாட்டிக்கோன்னு கிருஷ்ணன் ஓடி வந்தானா. இத பார்த்து என் கண்ணே, என் முத்தே, அம்மா குழந்தைய கொஞ்சம் இல்லையா, அதான் பாருங்க பாட்டியனுடைய நிறைவான அடியில ஏர்விடை செற்று இளங்கன்று எரிந்திட்ட இருடி கேசா என்றன் கண்ணே, என் கண்ணே, கனியே, முத்தே, மணியே, வாடா வாடா வாடா. எவ்வளவு அழகா குழந்தை வந்துருத்து. இது வரைக்கும் ஆர்கியூ பண்ணா. ஆனா பெரியாழ்வார் யசோதை சொன்ன ரெண்டே விஷயம். ஒண்ணு, தாரியாதாகில் தலை நொந்திடும் என்று விட்டிட்டேன் குற்றமன்றே. சின்ன வயசுல குத்தினா தலைவலிக்கும் தாண்டா, இவ்வளவு நான் காலம் பொறுத்து இப்ப காது குத்தணும்னு நினைக்கிறேன். இவாளுக்காக இல்ல, உனக்காக. சேரியில் பிள்ளைகள் எல்லாரும் காது பெருக்கி திரியவும் காண்டி, நீ பாத்துக்கோ, வா குழந்தை காது குத்திட்டா, நான் உனக்கு குத்தாம வச்சதுக்கு காரணம் அப்போ உனக்கு வலிக்க கூடாதுன்னு தான். உடனே ஓடி வந்தான், குழந்தைய கொண்டாடுறா. நீ பேர்பட்ட ஆளு. ஏர் விடை செற்று, விடை என்றால் காளை மாடுன்னு அர்த்தம். ஏர் விடை அப்படின்னா, ஏர்னா இங்க எதிர்த்து வந்தேன்னு அர்த்தம். ஏர் விடை, எதிர்த்து வந்த காளை. யார் அதுனா அரிஷ்டநேமின்னு ஒரு அசுரன். அரிஷ்டாசுரன் சொல்லுவா, அரிஷ்டநேமின்னு பேரு. அவன் ஒரு காளை மாடு வடிவில் கிருஷ்ணனை தாக்க வந்தான். செற்ற என்றால் அவனை அழித்தன்னு அர்த்தம்.
ஏர்விடை செற்று அவனை அழித்து ஒழித்தாய். ஏர் எதிர்த்து வந்த, விடை காளமாடு வடிவிலான அரிட்டாசுரனை செற்று அழித்தொழித்து, இளம் கன்று எரிந்திட்ட. அடுத்து பெரிய காளமாடு வடிவில் தான் அசுரன் வருவான்னு இல்ல, இளம் கன்று, நல்ல இளம் கன்று குட்டி. கன்றுனாலே இளமையா இருக்கிற மாடுன்னு தான் அர்த்தம். இளம் கன்றுனா ரொம்ப ரொம்ப குட்டி கண்ணுக்குட்டி. கிருஷ்ணன் கண்டுபிடிக்கவே கூடாதுன்னு சொல்லி சின்ன கண்ணுக்குட்டியா கம்சன் அனுப்பியிருக்கான். ஆனா அவன் யாருன்னா வத்சாசுரன், அவன் ஒரு அசுரன். அப்போ காளையா வடிவெடுத்து வந்தவன் அரிட்டநேமிங்கிற அசுரன், சின்ன கண்ணுக்குட்டியா வந்தவன் வத்சாசுரன்கிற அசுரன். ஆனா கிருஷ்ணா அவனையும் நீ சரியா ஸ்பாட் பண்ணி அந்த இளங்கன்று, அந்த சின்ன கண்ணுக்குட்டியை என்ன பண்ணா எரிந்திட்ட. எரிதல்னா தூக்கி வீசுறது. எதிரில விளாம்பழ வடிவில ஒரு அசுரன் மரத்துல தொங்கிட்டு இருந்தான். இந்த கன்றுக்குட்டி அசுரனை தூக்கி விளாம்பழ அசுரன் மீது எரிந்து 2 பேரையும் அழித்து விட்டாய். அப்போ ஏர்விடை செற்று அரிட்டநேமிங்கிற காளை அசுரனையும் அழித்தாய். இளங்கன்று எரிந்திட்ட வத்சாசுரன் என்ற கன்று அசுரனையும் அழித்தாய். அப்படிப்பட்ட இருடிகேசா, ஹிருஷிகேசன்கிற சம்ஸ்கிருத திருநாமம். 10வது பாசுரம் இல்லையா? கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ஹிருஷிகேசா. ஹிருஷிகம் என்றால் புலன்கள்னு அர்த்தம். ஹிருஷிகேசன்னா நம் புலன்களை எல்லாம் ஈர்ப்பவன் அர்த்தம். நம்ம புலன்களை மட்டும் பெருமாள்கிட்ட ஈடுபடுத்திட்டோம்னா எல்லா புலன்களையும் அவர் அப்படியே தன்பால் ஈர்த்துடுவாராம். அதனால ஹிருஷிக ஈசன், புலன்களை எல்லாம் தன்பால் ஈர்த்து வசப்படுத்துபவன். அந்த ஹிருஷிகேசன்கிறது தான் தமிழ்ல இருடிகேசா. ஏண்டா எங்க புலன்களை எல்லாம் வசப்படுத்துகிறாயே, உன் திருமேனியில தான் எல்லாம் ஈடுபட்டு இருக்கு, அதுக்கு காது குத்தினா எவ்வளவு அழகா இருக்கும். என்றன் கண்ணே, என் கண் போன்றவனே வாடான்னு கூப்பிட்டா கிருஷ்ணன் ஓடி வந்தான். காதுல அந்த திரியை நுழைத்தாள். திரிய மாட்டியாச்சு. அடுத்து தோடு மட்டும் தான் போடணும். அதுக்கு ஒரு போராட்டம் இருக்கு. இன்னும் 2 பாட்டு. திரிய நுழைக்கிறதுக்கு அனுமதிச்சுட்டான், இனி அதுல தோடு மாத்தணும். அது எப்படிங்கிறத அடுத்தடுத்த பாசுரங்களிலே காண்போம். காரிகையார்க்கும் உனக்கும் இழுக்குற்று என் காதுகள் வீங்கி எரியில். காரிகையார்க்கும் உனக்கும் இழுக்குற்று என் காதுகள் வீங்கி எரியில். தாரியாது ஆகில் தலை நொந்திடும் என்று விட்டிட்டேன் குற்றமே அன்றே. சேரியில் பிள்ளைகள் எல்லாரும் காது பெருக்கி திரியவும் காண்டி. ஏர்விடை செற்று இளம் கன்று எரிந்திட்ட இருடிகேசா என்றன் கண்ணே. தாரியாதாகில் தலை நொந்திடும் என்று விட்டிட்டேன் குற்றமே அன்றே. சேரியில் பிள்ளைகள் எல்லாரும் காது பெருக்கி திரியவும் காண்டி. ஏர்விடை செற்று இளங்கன்று எரிந்திட்ட இருடிகேசா என்றன் கண்ணே. முதல்ல கிருஷ்ணன் சொன்னான், உனக்கோ ஊராருக்கோ வலிக்காது, என் காதுதான் வீங்க போறது, என் காது தானே வலிக்க போறதுன்னா. இல்லடா, உனக்கு வலிக்க கூடாதுன்ட்டு தான் இவ்வளவு காலம் தாழ்த்தி காது குத்துறேன். சின்ன வயசுல காது குத்திட்டா உடம்பு தாங்காது, தலைவலி வந்துடும். அதனால்தான் நான் பொறுத்து இருந்தேன். என் தப்புதான் போல இருக்கு. அவ வீட்டு எல்லா பிள்ளைகளுக்கும் அவாவா காது குத்திட்டா, எல்லாம் காது பெருகித்தான் சுத்தின்னு இருக்கு. உனக்கு மட்டும்தான்டா காது குத்தல, ஊராருக்காக இல்லை, உனக்காக நான் காத்திருந்து காது குத்துகிறேன். அந்த அரிட்டநேமி என்ற காளை அசுரனை வீழ்த்தியவனே, ஏன் அந்த சின்ன அசுரன் கன்றுக்குட்டி வடிவில் வந்த வத்சாசுரனை முடித்தவனே, ரிஷிகேசனாக புலன்களை எல்லாம் வசப்படுத்தி ஈர்ப்பவனே, என் கண்ணே வாடா காது குத்திக்கோ என்று அழைக்க அந்த திரியை தன் காதில் இடும்படி கண்ணனும் அனுமதித்து விட்டான். இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். கிருஷ்ணா சேஸ், ஓ மதர், my ear will swell. I have to experience the pain. What's going to happen for you or all these women? Yashoda replied, no, my dear Hrishikesha, I knew that you won't be able to bear the pain if I pierce your ear at an young age. That's why I waited, but it seems it's my mistake. You can see that all children in this cowherd group have pierced their ears. Oh Krishna, that destroyed the demon who came in the form of a bull. Oh Krishna, who threw away the demon who came in the form of a calf. Oh the Hrishikesha who attracts all our senses. Oh my eye, please come and allow me to pierce your ear என்பது இதற்கான ஆங்கில வடிவம். அச்சா, காதுல திரியிட்டாச்சு, இனி தோடு போடணும். அதுக்கு ஒரு போராட்டம் நடக்க போறது. அடுத்த 2 பாசுரங்களிலே அனுபவிப்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.